अहो ये काल्पशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्याः समालिङ्गितवामभारं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यस्याभवद्भक्तजनार्पयन्तु गोपितृत्वमन्येषु अविचार्यपूर्णं सम्पेवतारस्तवनन्यलब्धिं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये श्रीविर्भजित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलाभिवान्यां गोदामधन्यचरणशरणं प्रपद्ये श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्धत्तां सदा हृदि प्रपद्ये नरवद्यानां सत्यां पुरसंस्कृतां शरणं भवगीतानां शरणगोपमीश्वरं श्रीमद्रङ्गशठारि सम्यमिवराल् लब्धागवां तद्वयं श्रीमद्वीररघुत्वकार्यजलजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं चदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रंगधुरीनसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधात्यं नारायणादेशि कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेदिशेखरमाश्रयामः श्रीविष्णुचित्तौ नीलाकुङ्गस्तनगिरिधरी सुप्तमुद्भोति कृष्णं पारात्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सदिनिगलितं या फलात्युच्यन्ते गोदातस्यै नमैर्विदं भूये एवास्तु भूयः अन्नवयल पुल्वयाण्डारङ्गत्तु पन्नितिरुप्पाவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நட்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல் சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியுள்ள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர் பெண்ணை பிரிகின்ற இம்மாற்றம் நாம் பெறவா வண்ணவேதற்கு உள்ளம் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்புலை நஞ்சுங்கோ கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி வெள்ளத்தரவில் திரவந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோ பாவாய். போன பாசுரத்தை நேற்று பாசுரத்தை பார்க்கலாம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீரமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை ஆயை குரல் விளக்கம் செய்த தாமோதரனை சூயோமாய் வந்து நாம் திருமலை கொண்டு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க கோயவிளையும் புகுதருவான் என்றவும் தீயில் தூசாகும் செத்தேரோ ரப்பாவாய். இது முதல் 5 பாசுரம். 5வது பாசுரத்துடைய முடிவு பாசுரம் இது. ஏற்கனவே சுவாமி தேசிகன் என்ன சாட்சியர்னா திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் என்று பிரபுதார்க்கன சாட்சியார். 30 பாசுரங்கள் 6-5 பாசுரமா ஆரஞ்சு பழத்தை போல 6-5 பாசுரமான ஆரஞ்சு பழத்தை போல இனிமையான இந்த திருப்பாவை 6-5 பாசுரமாக பிரிக்கப்பட்டது. அந்த முதல் 5 பாசுரம் அவதாரிக இந்த நோன்பை பற்றி சொல்றது. நோன்புக்கு அதிகாரிகள் யார், நோக்க வேண்டிய காலம் வாய்த்தது என்று காலத்தை கொண்டாடுகிறார்கள். நோன்புக்கு நியமங்கள், இந்த காலத்துல எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது. நோன்புக்கு பலன் என்ன, ஊராருக்கு பலன் என்ன, தனக்கு பலன் என்ன, அதாவது பறவை காந்திக்கான இந்த 1000 சிறுமியர்களுக்கு பலன் என்ன அப்படின்றத சொல்லி இவர்கள் இப்படி விசாரம் பண்ணிருக்கும் போதே கைங்கரியம் பண்ணுவதற்காக பாகவத கைங்கரியத்தை உத்தேசிச்சு பர்ஜன்யன் வந்தான். அவனிடத்துல பேசினார்கள். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெண்ணானவர் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கார். இதுவரை தெரியுது. இந்த சந்தேகத்துக்கு ஒரு பெண் ஆக்சுவலா நாமும் மார்கழி மாசத்துல பொதுவா பழைய காலத்துல கடுதாசி எழுதினா அந்த தேதி போட மாட்டார். இப்போ 3ஆம் நாள் ஒருத்தர் லெட்டரை எழுதுறா அப்படின்னு சொன்னா ஓங்கு அப்படின்னு எழுதுவா. அத மாதிரியாக 15ஆம் நாள் எழுதினா எல்லே அப்படின்னு தான் போடுவாங்க. இது எழுத மாட்டா. மார்கழி மாசம் இந்த தேதியெல்லாம் எழுத மாட்டார். மார்கழி மாசத்துல எழுதுனா அந்த திருப்பாவை பாசுரத்தை தான் எழுதுவா. நாம திருநாள் பாசுரம்னு சொன்னா முதல் நாள் பாட்டு மார்கழி, 2ஆம் நாள் வையம், 3ஆம் நாள் ஓங்கி உள்ள கிடந்த, 4ஆம் நாள் ஆழிமழை இது சொல்றோம். ஆக்சுவலா இதெல்லாம் எப்ப நடக்குது, மார்கழி நோன்பு ஆரம்பிக்கிறது 6வது பாசுரத்துல இருந்து. அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விசாரம் பண்ணதுதான் இந்த முதல் 5 பாசுரம். அந்த முதல் 5 பாசுரத்துல இப்போ எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கா. இந்த முதல் 5 பாசுரமும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கா. ஏன்னா நாம இந்த திருநாள் பாட்டுன்னு இருக்கிறதுனால பிரதம ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு நினைச்ச கூடாது.
ஏன்னா அந்த எண்ணம் வந்து நமக்கு ஆக்சுவலா விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் ராத்திரி இவா எல்லாரும் 1000 சிறுமியர்கள் எல்லாம் கூடி ஒரு சபையை நடத்துறார். அந்த சபையில இவா என்ன பண்றா அப்படின்னா, ஏன்னா நன்னா எப்படி ஒரு காரியம் பெரிய காரியம், அதுவும் ஒரு விரதம், அது ஒரு நாள் விரதம் இல்லை, ஒரு மாசம் மொத்தம் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம். அப்படி அனுஷ்டிக்கிறதுக்கு எவ்வளவு பிளான் பண்ண வேண்டியிருக்கும். முதல்ல வெல் பிளான் இஸ் ஹாஃப் டன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை பண்ணணும். அப்போ அதுக்காக என்ன பண்றா, இவ கூடி பேசிட்டு இருக்கா. கூடி பேசிட்டு ஒரு சில நாள் இருக்கும், ஆபீஸ்ல மீட்டிங் நடக்கும். நாம நினைச்சுப்போம் இன்னைக்கு சந்தோஷம், பரவாயில்ல மீட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகாது, 5:30 மணிக்கே மீட்டிங் முடிஞ்சிடும், 5:45 மணிக்கு பையன் தூக்கிட்டு ஆத்துக்கு போய் டயத்துக்கு சந்தியாகம் பண்ணி ஷார்ட் ஏதாவது புத்தகம் பார்க்கலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். மீட்டிங் முடிகிற 5:30 மணிக்கு அந்த மீட்டிங்ல அட்டன் பண்றோம் ஒருத்தன் 7ஆவதுமா அல்லது உண்மையான கேள்வியா கூட இருக்கலாம். ஆனா அந்த கேள்வி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மீட்டிங்கே ரீசெட் பண்ணி அப்புறம் 2 மணி நாள் மீட்டிங் நடக்கிற மாதிரி ஆயிடும். ஆத்துக்கு வந்தாலும் மறுபடியும் சொல்லுவா, அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், அதனால நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கோம் ஆபீஸுக்கு அப்படின்னு சொல்லுவா. இப்ப நான் அதை அவன் மீட்டிங் ஆரம்பத்துல கேட்க மாட்டான். மீட்டிங் முடிகிற காலத்துல ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஒரு கேள்வை, அது இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மீட்டிங்கே ரீசெட் பண்ணிடும். அத மாதிரி கேட்கறதுன்னு ஒண்ணு உண்டு. அது மாதிரி இதுல ஒரு பெண், அந்த பெண் என்ன பண்றா அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கிறா. மீட்டிங் முடிய போறது, இப்ப ராத்திரி மீட்டிங்கை முடிச்சுட்டு அவ சபையை கலைச்சிட்டு ஆத்துக்கு போறா. இந்த 1000 சிறுமியர்கள் பிம்மால பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இப்ப அவ இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் அந்த நிலையில இருக்கா. மீட்டிங் முடிய போறது, ஏன்னா 5ஆம் பாசனம் இது, மாஜனை மண் வடமகுலை மண்தனை, இது 5ஆம் பாசனமா இருக்கிறதுனால சபை முடிய வேண்டிய காலத்துல ஒரு கேள்வி கேட்கிறா. அந்த கேள்விக்கு இவா பதில் சொல்றா, ஒத்தி பதில் சொல்றா. அப்போ இந்த கேள்வியில இந்த இப்படிலாம் நீ சொல்ற, அவன் எங்க இப்படி சுவாமி தேசிகன் எப்படி பாட்டார் 5 பிரிச்சார், 5 மரியாதை மாண்டரை வையம் சுமப்புதும் பம்புனவா எப்படி சொன்னா அப்படின்னா, அந்த பாசுரத்துல எவ்வளவு சூக்ஷமா பதங்களால ஆண்டாள் இதை காட்டுறா என்று நாம் பார்க்க வேண்டும். இதுல இப்ப அவ என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, இந்த பாசுரத்துல 2 சப்தம். இந்த கேள்வி கேட்டது மாத்திரம் பெரியவாச்சான் பிள்ளையுடைய ஸ்ரீசூக்தியில இருக்கு. அவ கேட்ட கேள்வி என்ன, அவை முடியும் போது எல்லாரும் கிளம்பி ஆத்துக்கு போறா, தூங்கிட்டு பிம்மால எழுந்து இப்போ விரதம் நாளை காத்தால இருந்து அழைச்சிட்டு ஆரம்பிக்கணும். இப்போ அந்த பெண் கேட்ட கேள்வி என்னன்னா, ஷேயாம்சி பகு விஜ்ஞானி அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. அதாவது மகதாமபி, அதாவது ஷேயாம்சி பகு விஜ்ஞானி பவந்தி மகதாமபி, ஒரு நல்ல காரியத்துக்கு பலவிதமான தடங்கள் ஏற்படுது. அந்த நல்ல காரியத்தை பண்ணக்கூடியவன் ஒரு பாமரன் அல்ல, ஒரு மகான் அனுஷ்டிக்க நினைக்கிறார். ஒரு மகான் நல்ல காரியத்தை அனுஷ்டிக்க நினைக்கிறார். அப்படி மகான்களாக இருக்கிறவாளுக்கு கூட அவ நினைக்கிற நல்ல காரியங்களுக்கு கூட தடங்கள் வருது அப்படின்றத நம்ம லோகத்துல பார்க்கணும். விஸ்வாமித்தர் யோகக்ஷேமார்த்தமாக யாகம் பண்ண பார்த்தேன், சுபாகு மாறிக்கும் தடங்களாக வந்தார். அப்ப ராமனுடைய துணியை கொண்டு அவர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியதாச்சு. அது மாதிரியாக பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணான். பகவானுக்கே பட்டாபிஷேகம் நின்று போச்சு, எல்லாருக்கும் சம்மதம் இருந்தும் நின்று போச்சு. இப்ப லோகத்துல இப்படி பாக்குறோமே, அதனால பிரதிபந்தகம் ஏதாவது இருந்து பிரமாணங்களே இப்படி இருக்கிறதுனால சரித்திரத்துல புராண இதிகாசத்திலேயே நாம பார்க்கிறோம், நல்லவாளுக்கு கூட நல்லவாள் நினைக்கிற நல்லவாளுக்கு நடக்க போகிற நல்ல காரியங்கள் கூட தடங்களை சந்திக்கிறத நம்ம லோகத்துல பார்க்கிறோம். அதுவும் ஒரு நாள் ஏதோ விரதம் 1/2 மணி நாள் 1 மணி நாள்னா பரவாயில்ல, மாசம் மொத்தம் விரதம் எவ்வளவு பெரிய விரதம் இது அனுப்பிக்கணும்னா, இப்போ இவரே ஜிஎஸ்பிக்கு பாஸ்டாதியவரே 4-5 வருஷமா கேட்டுக்க சின்ன திருப்பா சொல்றது, ஏதாவது ஒரு சின்ன திருப்பா, ஏதோ ஒரு சின்ன சப்ஜெக்ட் வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒத்துக்கு தோன்றுது. இது 1 மாசம் அப்படின்னா ஆபீஸு தொந்தரவு குடும்பம் இதை பார்த்து ஒத்துக்கணுமான்னு தள்ளி போட்டேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்போ அதிக காலம் பண்ண வேண்டிய ஒரு செயலாக இருந்தால் அதுக்கு தடங்களும் பெருசாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அவ ஒத்தி கேள்வி கேட்கிறார். ஆகினால இது நல்லபடியா நடக்குமா என்ன ஏதுன்னு அவளுக்கு ஒரு சந்தேகம். அப்படி கேள்வி கேட்டுட்டா ஒத்தி சபையிலன்னு தெரியுது, எதுல இருந்து தெரியுது, இந்த பாசத்துல இருந்து தெரியுது.
சரி, இந்த பாசுரத்துல இந்த தடங்களுக்கு அப்படின்ற மாதிரிதான் அவதாரிக்கிறது. ஆனா உத்தம சுவாமி 2 சப்தத்தை கூர்ந்து பார்த்து இந்த பாசுரத்துல இப்படி அப்படி ஒரு பெண் அவையில கேள்வி கேட்க, முதல் நாள் ராத்திரி நடந்த அவையில அப்படி ஒரு ஆயர் சிறுமி கேள்வி கேட்க, அந்த ஆயர் சிறுமிக்கு பதில் சொல்வதாக இந்த பாசுரம் இருக்கு என்று உத்தம சுவாமி சாய்கிறார். அதுக்கு அவர் எப்படி உத்தம சுவாமி சாய்கிறார் அப்படின்னு சொன்னா, பாசுரத்துல இருக்கக்கூடிய 2 சப்தங்கள் அதுக்கு இடம் கொடுக்குது. ஆயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர முனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூயோமாய் வந்து, அதுக்கு இன்னொரு அர்த்தம் அப்புறம் பார்ப்போம். இப்போ இப்படி ஒரு அவதாரிக வைக்கிறதுக்கு உத்தம சுவாமி சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, தூயோமாய் சென்று நாம் தூமலர் தூவி தொழுது என்று இருக்கிறோம். ஏற்கனவே பிரதத்தை ஆரம்பிச்சுட்டு பேச்சாக இருந்தால் தூயோமாய் சென்று நாம் தூமலர் தூவி தொழுதுன்னு இருக்கணும். தூயோமாய் வந்து என்று சொன்னதுனால இப்போ சபை நடக்கிறது, சபை கலைய போறது, அவாவுடைய ஆத்துக்கு போற மசானால் காட்டால் மறுபடியும் கூட போறான்றதை காட்டுது. தூயோமாய் வந்து என்று சொல்றதுனால தூயோமாய் சென்று ஏற்கனவே ரெடியா இருக்கா, இப்ப கோவிலுக்கு போனோம், பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா தூயோமாய் சென்றுன்னு சொல்லுவார். இப்ப கிளம்ப போறது இல்லை, கிளம்ப வேண்டிய நாள் நான் இருக்கு. அப்போ இரவு நடக்கிறது இந்த அவை நடந்த பின்பு அவ ஆத்துக்கு போறா, படுத்து தூங்க போறா, பின்னால இருந்து கூட போறா. அப்போ அது சொன்னதை வந்து சொல்றது. அதுக்கப்புறம் இது பதிலளிக்கக்கூடிய ஒரு பெண், பிரதிபந்தகம் வந்தா பதிலளிக்க என்ன பண்றது என்ற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் பதில் சொல்றா என்பது எப்படி தெரியுதுன்னா, போய விளையும் பூதருவார் என்றிடமும் தீயினில் தூசாகும் செப்பு ஏல்வோர் எம்பாவாய். ஏல்வோர் எம்பாவாய் என்பது இந்த குறிப்பு சொல்லுது. பொங்கத்தம் பொங்கோ என்கிற மாதிரியாக குறிப்பு சொல். இங்கு செப்பு, அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு, அப்புறம் பார்ப்போம். செப்பு என்கிற சொல்லு இருக்க, நீயும் சொல்லு. அதாவது ஒத்துக்கொள்ள வச்சு, பகவான் நாம அவன் கை பார்த்திருக்கிறோம், அவனுக்காக மருந்து அனுப்பிக்கிறோம், விக்னங்கள் வரட்டும், விக்னங்கள் வந்தாலும் வரட்டும், நீ சொல்ற பிரமாணம் சரியாக இருக்கட்டும், ஸ்ரேயாம்சி புது விக்னானி. ஏன்னா ராமனுடைய காலத்துல ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணோம் நினைச்சா எல்லாருக்கும் சம்மதம், உலகம்லாம் சந்தோஷப்பட்டது. அப்ப என்னாச்சு, தடங்கள் வந்தது. அப்போ பகவானுடைய பட்டாபிஷேகத்துக்கே தடங்கள் வந்தது. வசிஷ்டர் நாள் குறிச்சார், சக்கரவர்த்தியான மகாராஜா பண்ணணும்னு ஆசைப்பட்டான், நாடு முழுக்க ஒத்துண்டது. ஆனால் அந்த பட்டாபிஷேகம் இவ்வளவு பேர் சந்தோஷமாக இருக்கும் பொழுது கூனி ஒத்தியினுடைய ஒரு வேலைக்காரியான கூனியினாலே தடங்கள் பட்டது. அப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சா தசரதன் சொன்னா, வசிஷ்டர் உடனே ஒத்துட்டார். நாளைக்கே புஷ்ய நட்சத்திரம் இருக்கு பண்ணிடலாம்னு சொன்னார். அவையில சொன்னா, ரோமாஞ்ச பிரபஞ்சேன கஞ்சுகிதாங்கானாம் பிரமாணாதீதாம் பிரீத்திம் பிரபன்னானாம் ஹர்ஷ பிரகர்ஷேன த்விகுணீகிருதம் ஆனந்தம் அந்த நிசம்ய சுமந்திர பிரமுகான் மந்திரி முக்கியான் ஏவமா சிச்சக்ஷே என்று போஜராஜன் சொல்றான். அவ ராமனுக்கு பட்டாபிஷேகத்துல கேள்விப்பட்டவுடனே ஜனங்கள் என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா, சந்தோஷம் அதிகமானால் மயிர்பூச்செறிவு ஏற்படும், ரோமாஞ்சம் ஏற்படுறது. அதுவே ஒரு வஸ்திரம். ஆத்துல பண்டிகை, யாருக்கோ நம்ம கூட பிறந்தவாளுக்கு கல்யாணம் அப்படின்னா என்ன, உடனே எல்லாரும் புது வஸ்திரத்தை தரிச்சுக்கணும். இப்ப ராமனுக்கு நாளைக்கு கல்யாணம், அதாவது பட்டாபிஷேகம் மங்களம் நடக்கும்போது, அப்போ அதுக்காக எல்லாரும் புது வஸ்திரம் ஊட்டிக்கணுமே. புது வஸ்திரம் இன்னும் 10 நாள் இருக்கு, 20 நாள் இருக்குன்னா டெய்லர் கிட்ட போய் துணி வாங்கி தைச்சு ஊட்டிக்கலாம். நாளைக்கே பட்டாபிஷேகம்ன்றா, புஷ்ய நட்சத்திரம் நல்லா இருக்கு, நாளைக்கே பட்டாபிஷேகம்னு சொல்றாரு. நாளைக்கே பட்டாபிஷேகம்னா எங்க போறது, துணி வாங்குறதுனா? அந்த சந்தோஷத்தினாலே மயிர்பூச்செறிவு ஏற்பட்டது. அதுவே புது வஸ்திரமாக ஆயிடுது. ரோமாஞ்ச பிரபஞ்சேன கஞ்சுகிதாங்கானாம் பிரமாணாதீதாம் பிரீச்சிம் பிரபன்னானாம். அவளுக்கு இருந்த அந்த சந்தோஷத்துக்கு அளவுகோலே இல்லை. அப்படி ஆனந்த பாஷ்ப விசரோ நயனே பிரஜானாம்
ஆவிர்பூவ மகரந்த இவாவிரந்தே ராமஸ்ய காந்திம் அபிஷேக தினே பவித்ரீம் பிரக்ஷால்ய சக்ஷுரிவ வீக்ஷிதுமாதரேனா. சினிமா டிராமாவுக்கு போறவா மூஞ்சி அளவுக்கு போற மாதிரி முகத்தெல்லாம் கண்ணெல்லாம் தொடச்சுட்டு போற மாதிரியாக ஜனங்களுக்கு ஆனந்த பாஷ்பம், உடம்பிலே ரோமாச்சம், கண்ணிலே ஆனந்த பாஷ்பம். அது ஆனந்த பாஷ்ப விதரோ நயனே பிரஜானாம் ஆவிர்பூவ மகரந்த இவ இவ அரவிந்தே. அரவிந்தே மகரந்த இவ, புஷ்பத்துல மகரந்தம் மாதிரியாக கண்ணிலேருந்து ஆனந்த பாஷ்பமானது ஏற்பட்டது. ராமஸ்ய காந்திம் அபிஷேக தினே பவித்ரீம் பிரக்ஷால்ய சக்ஷுரிவ வீக்ஷிதுமாதரேனா என்று மகாகவி போஜராஜன் சொன்னான். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, கண்ணெல்லாம் கண்ணீர், ஆனந்த கண்ணீரே அவர்களுடைய கண்ணை தொலைச்சிருக்கு. புது வஸ்திரம், மயிர்பூச்செறிவு என்ற புது வஸ்திரத்தை அவ உடுத்தின்றா அப்படின்னு சொன்னான். இப்படி ஜனங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம். அப்படி இருந்த நிலையில கடைசியில நின்று போச்சு. கைகேயாஸ்தா ஹிருதயவதயம் மந்தரா நிர்மமத்தா. தெரிந்த ஓடை, அந்த தெரிந்த ஓடையில ஒரு காட்டு யானை புகுந்தது. உடனே அந்த ஓடை, தெளிந்த ஓடை எப்படி கலங்கி போறதோ அப்படி கைகேயுடைய மனம் கலங்கிட்டு கடைசியில பட்டாபிஷேகமே நின்று போச்சு. இது இந்த அளவுக்கு வியாக்கியானத்துல சொல்ற சுவாமி ஒரு பங்கு மேல போன பாதுகாசத்துல ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாம் மாதாவே ததிக பரதே சத்யவாதி ததௌச்சா சிந்தாதீத சமஜனிதா பாதுகாக்ரியாபிஷேகா துர்விஜான சௌஹதயமஹோ தெய்வமத்ர பிரமாணம். ராமே ராஜ்யம் பிதுரபிமதம், சக்கரவர்த்தி அவன். சாதாரண பாமரன் தன் பிள்ளைக்கு ஒரு சுபமான காரியம் பண்ணணும்னு நினைக்கிறார், சக்கரவர்த்தியா இருக்கும்னு பண்ணா. சம்மதஞ்ச பிரஜானாம், பிரஜைகள் மொத்த பேரும் சந்தோஷப்பட்டாது. மாதாவே ததிக பரதே, சரி அது நடந்து நின்றது, பரவாயில்ல. இப்போ ராமனுடைய பட்டாபிஷேகமே நின்றது, ஷேயாம்சி பகு விஜானி அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்லை. சரி, ராமனுடைய பட்டாபிஷேகம் நின்றுட்டு போறது. மாதாவே ததிக பரதே சத்யவாதி ததௌச்சா. கையானவன் என்ன பண்ணா, பரதன் பட்டாபிஷேகம் ஆகணும் அப்படின்னு, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், அவன் யுவராஜா ஆகணும்னு சொன்னான். அதுவாக நடக்கணுமோ, ராமன் யுவராஜா ஆகணும்னு ஜனங்கள் நினைச்சா, தசரதன் நினைச்சா, அதுதான் நடக்காட்டா போகுது. குறைஞ்சபட்சம் கைகேயி நினைச்சது நடக்கணுமே. கைகேயி பரதனுக்கு யுவராஜ்யாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னாலே அது நடந்துதான், அதுவாது நடக்கணுமே, அதுவும் நடக்கல. மாதாவே ததிக வரதே சத்யவாதி ததௌச்சா. சத்யவாதியான தசரதனும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். சிந்தாதீத சமஜினிதா பாதுகாக்ரியாபிஷேகா. இவா ரெண்டு பேர் நினைச்சதும் நடக்கல. கைகேயி நினைச்சதுக்கு தரங்கள் வந்தது, தசரதன் நினைச்சதுக்கு தரங்கள் வந்தது. சரி, தசரதன் நினைச்சதுக்கு தான் தரங்கள் வந்தது, கைகேயி நினைச்சதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா கைகேயி நினைச்சதும் நடக்கல. கடைசியில யாருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது? பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. இதுவே போறோம் தெய்வமத்ர பிரமாணம் அப்படின்னு நாம நினைச்சது நடக்காது, பகவத் சங்கல்பம் தான் நடக்கும் என்பதற்கு இதுவே பிரமாணம். விதி பிரகாரம் தான் நடக்கும். விதின்னு சொன்னாலும் அது கடைசியா பகவத் சங்கல்ப பிரகாரம் தான் நடக்கும். அது துர்விஜானம், அறிவதற்கு அசக்கியமானது என்று தெரியுதுன்னு சொன்னோம். இன்னொன்னும் அதுல பார்க்கணும், பாதுகாக்ரியாபிஷேகான்னு சுவாமி பாதுகாசத்துல பதம் பிரயோகம் பண்ணுங்க. பரதனுக்கு தசரதன் நினைச்சது யுவராஜ்யாபிஷேகம், இளவரசாக முடிசூடணும். அந்த இளவரசாக முடிசூடுவதை யுவராஜ்யாபிஷேகத்தை ராமனுக்கு கூடாது, பரதனுக்கு வேணும்னு கைகேயி நினைச்சா. சரி, பாதுகைக்கு அப்ப யுவராஜ்யாபிஷேகம் இவா ரெண்டு பேருக்கும் இல்லாம பாதுகைக்கு நடந்தது. ஆனா பாதுகைக்கு யுவராஜ்யாபிஷேகம் நடக்கல, பாதுகாக்ரியாபிஷேகமே நடந்தது. சாம்ராஜ்யாபிஷேகமே ஆயிடுச்சு. இளவரசம் இல்ல, அரசனாகவே, இளவரசனா இல்ல, அரசனாகவே ஆயிடுச்சு. பாதுகை அரசனாச்சு, இளவரசனாக. அப்போ இவா ரெண்டு பேருக்கு நினைச்சது நடக்கல. மூணாவது ஒருத்தனுக்கு நினைச்சது கிடைச்சது. டிப்டி சிஎம்மா ஆகணும்னு நினைச்சவனுக்கு அவன் எக்ஸ்ன்ற ஒருத்தன் சிஎம் ஆகணும்னு பாக்குறான், ஒய் எக்ஸ்ன்ற ஒருத்தன் டிப்டி சிஎம் ஆக பாக்குறான்.
ஒய்ங்கிற ஒருத்தன் அவனுக்கு போட்டி போட்டு டிப்டி சிஎமாக பார்க்கறான். ஆனா இவன் ரெண்டு பேரையும் விட எதிர்பார்க்காத ஒருத்தன் சிஎம் ஆறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் தெய்வ பக்த பிரமாணம் என்று. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? எதுக்கும் தடங்கள் வரும் என்பது தெரியுது. ஆகையினால நல்ல காரியங்களுக்கெல்லாம் தடங்கள் வருது. விஸ்வாமித்திரர் லோகக்ஷேமாத்மா சொன்ன யாகத்துக்கெல்லாம் தடங்கள் வருது. இப்படி தடங்கள் இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்னு அவங்க பயப்பட்டா. அப்ப அவளை பார்த்து சொல்றா, பகவான் இருக்கான், தடங்கள் வந்தாலும் என்ன அதை போக்குறதுக்கு பகவான் இருக்கான், போய பிழையும் உதருவார் என்னவும் தீயினில் தூசாகும், வரக்கூடிய தடங்கள் எல்லாம் தீயினில் தூசாகும் என்று பதில் சொல்றா. நான் பதில் சொல்றத நீ விசுவாசத்தோடு ஏற்றுக்கோ. நீயும் இப்ப சொல்லு, கையெழுத்து போடு, மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல கையெழுத்து போடுற மாதிரி ஷெப்பு. முதல்ல கேள்வி எழுப்பின நீயே அதை இசைந்து தடங்கள் வந்தாலும் பகவான் காப்பாற்றி கொடுப்பான் என்பதை நீ உன் வாயாலே சொல்லு என்று சொல்கிறார். அப்ப ஷெப்பு என்கிற சொல்லும் உத்தமூர் சுவாமி அந்த ஷெப்பு என்கிற சொல்லையும் வந்து என்கிற சொல்லையும் திருவுள்ளப்பட்டு இது பிரதம ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு நடந்த அவையிலே நடந்த பேச்சு பாசுரம் என்ற சாட்சிருக்க. ஏன்னா செப்புன்றதுனால முன்னிலை ஒருமை ஏவல்களை முற்றாக இருக்கு. அப்ப செப்புன்னு சொல்ற முன் பாசுரத்துல மகிழ்ந்தேரோர் என்பா வாய் பன்மையில தான் இருக்கு. ஒருத்தரை பார்த்து பேசுற மாதிரி இல்லை. அப்போ அங்க என்ன வர, நாமும் நம்பாவைக்கு அப்படின்னு பாசுரம் இருக்குது. அப்புறம் நாங்கள் நம்பாவைக்கு சாட்சி நீராடுறார். அப்போ ஒரு இந்த காவியத்தை எப்படி அணைக்கிறா, உரையாசிரியர்களுக்கு எப்படி அவோ சூச்சிப்பிக்கிறா விஷயத்தை அவதாரிக்க வைக்கிறதுக்கு எப்படி சூச்சிப்பிக்கிறான்னு பாக்குறோம். அப்ப நாங்கள் நம்பாவைக்கு என்று சொன்னதுனாலே இந்த பாவையை அனுஷ்டிக்காதவாறு பார்த்து பேசுறார். நாமும் நம்பாவைக்கு என்ற போது எல்லாரும் அனுஷ்டிக்கிறவா பேசுறா. நாங்கள் நம்பாவைக்கு என்று சொல்ற போதோ அனுஷ்டிக்காதவாறு பார்த்து பேசுறா. இங்க தூயோமாய் சென்று நாம் தூமலை தூவி தொழுது என்று சொல்லாமல் தூயோமாய் வந்து நாம் தூமலை தூவி தொழுது என்று சொல்லி இப்படி ஒரு தடங்களுக்கு பயந்த, ஏன்னா தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்ற பிளேட்டை கரெக்டா வச்சு வைப்பான். அது கரெக்டா வரும். பழைய காலத்துல டிவியில தடங்களுக்கு வருந்துகிறோம் அதை ரெடியா வச்சு வைப்பான். ஏன்னா ஒரு சீரியல் கூட 3 தடவையாவது அது வரும். அது மாதிரி தடங்களுக்கு பயந்த ஒத்தியை பார்த்து தடங்களுக்கு பயப்படாத, தடங்கள் வந்தா என்ன அதை போக்கக்கூடிய எம்பெருமான் கிருஷ்ணனையே ஆசிரிச்சிருக்கும். இப்ப எவன் உபாயமாக நம்மோட வரப்போறானே அவனே உபேயம், அவனே உபேயமே உபாயம், நாராயணனே நமக்கே பரவருவான் என்று சொல்லிட்டோம். அவன் சர்வஜன் சர்வசக்தன், அவன் எல்லாத்தையும் போக்கி கொடுப்பான். ஆகையினாலே நீ கவலைப்பட, தடங்களுக்கு கண்டு பயப்படக்கூடாது. நீயும் ஒத்துக்கோ, நான் சொல்றேன்னு ஒத்துக்கோன்னு சொல்ல, நீ செப்பு அப்படின்னா அவள் வாயால சொல்ல வைக்கிறான். தடங்கள் வந்தாலும் எவ கேள்வி கேட்டாலோ அவளையே சொல்றா, தீனில் தூசாகும் என்று நீ சொல், ஒத்துக்கொண்டு நீ சொல். பகவான் இருக்கா, அவன் போக்கி கொடுப்பான். எல்லா தடங்களுக்கு முன் செய்த பாவம் பண்ண போறது மொத்தத்தையும் அவன் முன் செய்த பாவம் தடங்கள் ஆகலாம், அந்த காரியம் நின்று போகலாம். அந்த காரியத்தை அனுப்பிக்கும் போது ஏதாவது தப்பு பண்ணுவோம், அதனால அந்த காரியம் கெடலாம். இப்படி போய பிழையும் தூசு தருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் என்பதை ஏற்றுக்கொள். தீனில் தூசாகும் சங்கல்பிக்கிறதுக்கு நமக்கு மனுஷன் இருக்கான். ஆகையினால் நமக்கு கவலை இல்லை. இனி இதை ஏற்றுக்கொண்டு சொல் செப்பு என்று சொல்றார். அவ கன்வின்ஸ் ஆகி நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றார். அப்படி செப்பு என்கிற சொல்லும் வந்து என்கிற சொல்லும் இப்படி முதல் நாள் விரதம் அனுஷ்டிக்கிறதுக்கு முதல் நாள் சாயங்காலமோ இரவோ அவர்கள் சொல்ற வார்த்தை என்பது தெரியுது. அப்போ அவள் என்ன சொல்ற, பதில் சொல்றவள் பகவானின் விசேஷங்களை எல்லாம் இட்டு அப்படிப்பட்டவனை நாம் மனோபாகாயங்களாலே துதிக்க இந்த விரதத்துக்கு உண்டானக்கூடிய தடங்கள் எல்லாம் தீயினில் தூசாகும் என்று அவள் சொல்றார். அதுக்கு பகவானுக்கு அடைமொழிகள் என்றார். மாயனை மண் வடமதுரை மைந்தனை மாயனை, மாயன்ற சொல்லு மேன்மையை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் கொள்ளலாம், நீர்மையை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் கொள்ளலாம். அப்போ மாயனை, மாயா என்கிற சப்தத்துக்கு மூலப்பிருதி என்று ஒரு பொருள், மூலப்பிருதி என்ற பொருள் கொண்டவையானால் மாயன் என்று சொன்னால் மூலப்பிருதிக்கு நிர்வாககன். மாயாந்து புகுதிம் வித்யா மாயினம் து மகேஸ்வரம் என்கிற பிரமாணத்துல மாயாந்து புகுதிம் வித்யா என்று இருப்பதனாலே மாயா என்கிற சப்தமானது மூலப்புதியை சொல்லும்.
அப்ப மூலப்பிரதிக்கு நிர்வாககன் என்று சொன்னால், நியாமகன் என்று சொன்னால், அப்ப பகவானுடைய பரத்துவத்தை சொல்றது. அப்ப மூலப்பிரதி அது மகதாகுது, அதை அகங்காரமா மாத்தினா பஞ்சதன் மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் உண்டாகிறது, இந்திரியங்கள் உண்டாகிறது. அது மாதிரி அண்டத்தை சிருஷ்டிக்கிறான், பிரம்மாவை சிருஷ்டிக்கிறான், அவன் வெஷ்டி சிருஷ்டி பண்றான். இது மொத்தத்தையும் பண்றதுக்கு காரணமாக இருக்கும் என்று அப்ப மாயன் என்கிற சொல்லு ஜெகத்காரணன் என்கிற பொருளை கொடுக்குது. மாயா வயுனம் ஞானம் என்று நிகழ்ந்து இருக்கு. மாயா என்கிற சொல்லுக்கு அறிவு என்ற அர்த்தம், சங்கல்பங்கிற பொருள். ஏன்னா இப்போ பகவான் கீதையில இந்த மாயா என்கிற சப்தத்தை சங்கல்பம் என்கிற பொருள்ல பகவான் பயன்படுத்திருக்கார். சம்பவாமி ஆத்ம மாயையா, ஆத்ம சங்கல்பம். மற்றவாள் கர்மாதீனமாக பிறக்கிறாள், நான் என்னுடைய சங்கல்பத்தினால பிறக்கிறேன், கர்மாதீனமாக நான் பிறப்பதில்லை என்று பகவான் சொல்லும் போது மாயா சப்தத்தை அறிவு என்கிற பொருளில, அதாவது சங்கல்பம், சங்கல்ப கர்ம மானசம் என்று சொல்வதனாலே அந்த சங்கல்பம் என்கிற பொருளிலே பகவான் பயன்படுத்தியிருக்கார், கிருஷ்ணன் பயன்படுத்தியிருக்கார். ஆகினால் அப்படி பார்த்தால் அவன் சங்கல்பம் பண்ணிக்கிறான். என்ன சங்கல்பம் பண்ணிருந்துதான், நாம் இங்க இருக்கக்கூடாது, வைகுண்டத்துல இருந்தது போராது, பார்க்கடல்ல இருந்தது போராது, திரிவிக்ரமாவதாரம் பண்ணது போராது, ஆயர்பாடியிலே போய் நான் பிறக்க வேண்டும், வெண்ண திருடணும், அவகிட்ட கலந்து பழகணும், அவளுக்கு கட்டவும் அடிக்கவும் ஆகும்படியாக நாம் இருக்க வேண்டும். இதனாலே நாம் நம்மளுக்கு ஆசிரித ஸ்பர்சம் கொண்ட வஸ்துவிலே நமக்கு இருக்கக்கூடிய ஆசையை காட்டணும், பக்தாரிடத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யத்தை நாம் காட்டணும். இதனால இந்த கதையை கேட்டு பிற்காலத்தில் இருக்குவாள்லாம் நராதவர்களாக ஆகாமல் பகவானை அடையறதுக்கு உண்டான எண்ணம் அவர்களுக்கு ஏற்படணும். அதனாலே ஆழ்வார்கள் போன்றவர்கள் 6 மாசம் மோகிச்சு விட வேண்டும், எத்திரம் என்று சொல்லி மோகித்து விட வேண்டும் என்று இப்படிப்பட்ட சங்கல்பத்தை பண்ணி கொண்டு வந்து, மாயான ஆச்சரிய காரியம், ஆச்சரியமான காரியம், ஜெகத்காரணமான வஸ்து. அப்படிப்பட்ட ஜெகத்காரணனாக இருக்கக்கூடியவன், விகிருதிக்கு நியாமகனாக இருக்கக்கூடியவன் ஒரு இடையன் வீட்டிலே பிறந்து அவர்களாலே கட்டவும் அடிக்கவும் ஆகும்படியாக வெண்ணெய் களவுண்டு, வஞ்சனையால் வந்தவர்களின் உயிருண்டு, வாய்த்த தயிருண்டு, வெண்ணெய் அமுதுண்டு என்று சொல்ற ரீதியில ஆப்புண்டு பகவான் கட்டுக்கொள்கிறான் என்று சொன்னது பார்த்து அவருடைய நீர்மையிலே மோகித்து 6 மாதம் 3 முறை நம்மாழ்வார் போன்றவர்கள் மயங்கி விட வேண்டும். அதாவது பகல் கண்ட குழியில இராவிழ்வாரை போல 3 மாதம் ஆழ்வார் மோகித்து கிடந்த அந்த நிலையும், அதனாலே லோகத்துல ஜனங்களுக்கு பக்தியும் பகவான் நாம் ஆசைக்கலாம் என்கிற நம்பிக்கையும் ஏற்படணும் என்பதற்காக இப்படி இறங்கி வந்தவன் என்பதை மாயனை என்கிற சொல்லி சொல்றோம். இவ்வளவு இறங்கி வரவன் நம்ம தரங்களை போக மாட்டானா என்பதை கருத்துடை அடைமொழியாக இது இருக்கிறது. மண் வடமதுரை மைந்தனை, மண் வடமதுரை, வடமதுரைக்கும் பகவானுடைய சம்பந்தம் எப்பயுமே விட்டது கிடையாது. மண் வடமதுரை எப்பொழுதும் பகவத் சம்பந்தத்தை நிலையாக பெற்றிருக்கக்கூடிய வடமதுரை. பகவான் வாமனாவதாரம் பண்ணும்போது அங்க எழுந்திருந்தார், சித்தாசிரமம் என்று பெயர். சித்தாசிரமம் அந்த வடமதுரை என்பது முன்பு சித்தாசிரமம் இருந்தது. வாமனன் அங்க எழுந்திருந்த தபஸ் பண்ண பார்க்கிறோம். பாகவதாவுடைய அபிமான ஸ்தலமாகும். பாகவதர்கள் அங்கு இருந்தார். சத்ருக்கள் எல்லாம் அழித்த சத்ருக்னாழ்வான், சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா என்று கொண்டாடும்படியாக சத்ருக்னாழ்வான் அதை படைவீடாக ஆக்கி கொண்டு சித்தாசிரமத்திலே எழுந்திருந்தார். அத மாதிரியாக கிருஷ்ணனும் கோபிகைகளும் அந்த இடத்துல இருந்தார். இப்படி எப்பொழுதுமே மதுரா நாம நகரி புண்ணியா பாவகதி சுபா எஸ்யாம் ஜாதா ஜெகநாதா சாட்சாத் விஷ்ணு சனாதனஹா என்று சொல்ற ரீதியில பகவானுடைய அவதார ஸ்தலம், மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமதுரை பிறந்தான் என்று சொல்லக்கூடிய ரீதியில இப்படி பகவான் பாகவதால் இவருடைய சம்பந்தம் நிலைத்திருக்கும்படியான ஒரு தேசம். அதனால மண்ணு வடமதுரை, மண்ணு வடமதுரை மைந்தனை, மைந்து என்கிற சொல்லுக்கு அழகு என்று ஒரு அர்த்தம், மைந்தன் என்று சொன்னா பிள்ளைன்னு ஒரு அர்த்தம், மைந்துனா மிடுக்கு என்று ஒரு அர்த்தம், மிடுக்குடையவன் என்று அர்த்தம், மைந்து என்று சொன்னால் அழகு என்று ஒரு அர்த்தம், வடமதுரை அழகனை என்று அர்த்தம். வடமதுரையில் பிறந்த பிள்ளையை, வடமதுரையில் பிறந்த அழகனை, வடமதுரையில் பிறந்த மிடுக்கனை
என்று சொல்றார். மிடுக்கு என்னன்னா பிறக்கும் போதே தந்தையுடைய காலிலே இருந்த தந்தை தாயுடைய காலிலே இருந்த விலங்கு பொடியாகும்படியாக வந்து தோன்றினவர். அப்போ இவள் தென்மதுரையை சேர்ந்தவள், அங்க வடமதுரை. ஆனாலும் இவள் தென்மதுரையிலையும் பகவானுக்கு ஒன்றும் பரவாயில்ல, கள்ளழகர் எழுந்திருக்க, அப்புறம் அங்கேயே அழகர் எழுந்திருக்க, எங்க பார்த்தாலும் திவ்யதேசம் இந்த பக்கத்துல திருமாலிருஞ்சோலையில நான் மதுரை பக்கத்திலேயே தானே. அதனாலே கூடலழகர் கல்லழகர் இவ்வளவு பகவான்லாம் எழுந்திருக்க. அது மாத்திரமில்ல, அங்க இங்க பெரியாழ்வார் அந்த தேசத்துலதான் வந்து பாண்டிய சபையில தான் பரப்பு ஸ்தாபனம் பண்ணார். அப்ப பகவான் எழுந்திருந்த தேசம் இது தென்மதுரை. பேரறிந்த வில்லிபுத்தூர் ஆணிதனில் பெரும் சோதிதனில் தோன்றும் பெருமானே, உன் சீரணிந்த பாண்டியந்தன் நெஞ்சுதனில் தியக்கு அற மால் பரத்துவத்தை திறமா செப்பி வாரணமேல் மதுரை வலம் வரவே வானில் மால் கருடவாகரனாய் தோன்றவாட்டும் ஏழனை பல்லாண்டு முதல் பாட்டு 471 சாட்சி. அப்ப இங்கேயும் பகவான் கருடாரூடனாக வந்து தென்மதுரைக்கு இருக்கான். அப்ப தென்மதுரையில இருக்கக்கூடிய அவள் வடமதுரையும் தென்மதுரையும் அவளுக்கு வடமதுரையோடு தென்மதுரையோடு வாசி இல்லாமல் ஆசை அவளுக்கு ஆண்டாள் இருக்கக்கூடிய ஆசையை காட்டும். மாட மாளிகை மதுரைப்பதி நாடி நம் தெருவில் நடுவே வந்திட்டு ஓடை மாமத யானை உதைத்தவன் கூடுமாகில் நீ கூடலே ஒருத்தர் நம் தெரு மாட மாளிகை சூழ் மதுரைப்பதி நாடி நம் தெருவின் நடுவே வந்துட்டு நம் தெருன்னு சொல்லுகிறார். வடமதுரையில தென்மதுரைக்கு பக்கத்துல இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்த இவள் வடமதுரையிலே எங்க தெரு அப்படின்னு சொல்றார். இப்ப நான் சொன்னா பழவேரியில எங்க தெரு அப்படின்னு சொன்னா, இல்ல பெங்களூர்ல வசிக்கிற இடத்துல எங்க தெருவுல அப்படின்னா, நான் எங்க தெருன்னு சொன்னா ஒண்ணு பழவேரியில தெருவை சொல்லணும், இல்ல பெங்களூர்ல தெருவை சொல்லணும். இவ என்ன சொல்லணும், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இவ தெருவை சொல்லணும். அதை விட்டு இவ வடமதுரையில இவளுக்கு ஏது தெரு? எம்பெருமான் உகந்தருளியுள்ள நிலங்களில் எல்லாம் இவளுக்கு ஒரு வீதி உண்டு போலும். திவ்யதேசங்கள ஒரு வீடு வாங்கலாம்னு எனக்கு ஆசை, இவளுக்கு ஒரு வீதியே வேணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட வடமதுரை மைந்தனை அந்த தேசத்தோட உட்குஷ்டம் அப்படிப்பட்டதாக இருக்குது. அது மாத்திரம் இல்ல, முக்குரை என்ன பண்ணுங்க, வடமதுரை மைந்தனை, வடமதுரையில் பிறந்த மைந்தனை, வடமதுரையில் பிறந்த அழகனை, வடமதுரையில் பிறந்த மிடுக்கனை என்று அர்த்தம் பண்ணுங்க. முக்குரைங்க அந்த வடமதுரை என்கிற சொல்ல ஆகு பெயராக கொண்டு வடமதுரை என்பது வடமதுரையில் உள்ளவர்களை சொல்லி அவர்களுக்கு மைந்தனை. வடமதுரையில கம்சனே நல்லவனாதான் இருந்தான், அப்புறம் அந்த தனக்கு மரணம் ஏற்படும் நினைச்சு விரோதி ஆயிட்டான், அது இருக்கட்டும். வடமதுரையில அக்ரூரர் என்ன, மாலாகாரர் என்ன, அந்த சந்தனம் கொடுத்த பூனி என்ன, இவ்வளவு பேரும் கிருஷ்ண இடத்துல ஆசையாகத்தான் இருந்தான் வடமதுரையில். அப்ப வடமதுரை என்கிற சொல்லுக்கு வடமதுரையில் இருந்தவர்களுடைய பிள்ளையை அப்படின்னு அர்த்தம். வடமதுரையில் அவதரித்த பிள்ளையை அப்படின்னு அர்த்தம் பண்ணாமல், வடமதுரை என்கிற சொல்லுக்கு வடமதுரையில் இருந்தவர்கள் என்ற பொருளை கொண்டு முக்குரை இங்க, ஏன்னா அங்கதான் மாலாகாரர் இருந்தார், அங்கதான் அக்ரூரர் இருந்தார், அங்கதான் நிறைய பேர் கிருஷ்ண பக்தால் அங்கேயும் இருந்தார், அங்கதான் வசுதேவர் தேவகி இருக்கார். ஆகையினாலே வடமதுரையில் கேவல வசுதேவர் தேவகிக்கு மட்டும் இந்த பிள்ளை இல்ல, அங்கிருந்த பக்தாள் வடமதுரையில எத்தனை பேர் கிருஷ்ண பக்தி இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் பிள்ளையாக இருந்தவன் என்று முக்குரையிலே ஒரு அர்த்தம் சாதித்தார். அப்படி வடமதுரை மைந்தனை, மிடுக்கு உடையவனை, பருவம் நிரம்புவதற்கு முன்னாடியே கஞ்சனை அடித்தவன் என்று சொன்னால், கஞ்சன் குஞ்சு பிடித்தடித்த வீரான், கஞ்சனுடைய குடுமியை பிடிச்சு கீழே தள்ளினவன் ஆசனத்தில் இருந்து என்று அவனுடைய மிடுக்க சொல்ற. அப்படிப்பட்டவன் தூய பெருநீர் துறைவனை, தூய நீர் பெருநீர், தூய்மையான நீர், ஆழம் கொண்ட நீர். அது தூயம், தூய நீர் என்பதற்கு ஜலத்தோட தூய்மை மட்டும் அர்த்தம் இல்லை. வசுதேவர் கிருஷ்ணனை எழுந்தருளி பண்ணி கொண்டு போகும்பொழுது ஜான் மாத்திரமாக பக்தினதனாலே அது தூய்மை. பகவானுக்காக தான் ஆக்சுவலா பல சுடிகள் கொண்டது. காளிந்தியை பற்றி சொல்லும் பொழுது ஆழமான நதி, வேகமாக ஓடக்கூடிய நதி, பல சுடிகள் கொண்டு, அந்த யமுனையிலே பல சுடிகள் உண்டு என்றெல்லாம் சொல்லியிருக்க. இவருக்கு வழிவிட்டது. இவர் வசுதேவர் போகும்போது ஜாமு அளவுக்கு முட்டிய அளவுக்கு ஜலமாக மாறுறது, அது தூய்மை அதுக்கு. அல்லது துறை என்கிற சொல்லுக்கு வழி என்று ஒரு அர்த்தம்.
அப்ப யமுனை ஆகிற வழியை உடையவன், யமுனை துறைவன் என்று சொன்னால் யமுனையாகிற வழியை உடையவன், யமுனை வழியாக சென்றவன். அப்போ ஆயர்வாடிக்கு யமுனை வழியாக சென்றவன் என்ற பொருளும் கூட யமுனை துறைவன் என்பது கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, தூய பெருநீர் யமுனை துறைவனை, கிருஷ்ணனும் கோபிகைகளும் ராசக்கிரீட பண்ணதான யமுனை, அதனால அது பெருநீர், அதாவது தூய நீர். ஒரு சில இடங்கள்ல பகவத் சம்பந்தம் இருக்கும், பாகவத சம்பந்தம் இருக்காது. நதிகளுக்கு பாகவத சம்பந்தம் இருக்கும், பகவத் சம்பந்தம் இருக்காது. பகவத் சம்பந்தமும் பாகவத சம்பந்தமும் கொண்டது. அது மாத்திரமில்ல, ஒரு நதிக்கு பார்த்தா தெரியும், பெரியவா எந்த இடத்துல தீர்த்தாமாறாலோ அதுக்கப்புறம் எங்க ஜலம் பிரவகிக்கிறதோ அங்க நம்ம மாதிரி சாதாரண மனுஷா தீர்த்தாவாங்க. நாம தீர்த்தாம படித்தோட நிறைய இருக்குதானால் நாம் என்ன பண்ணோம், மகான்கள் நீசமாக ஒரு சில மகான்கள் ஒரு சில படித்துறையில் தான் தீர்த்தாம இருப்பார். நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த மகான்கள் காவேரி அது புனிதமான நதி என்பது மாத்திரம் இல்லை, அந்த காவேரியில யாரும் அவங்க நித்தியவாசம் பண்ணி கொடுக்கக்கூடிய மகான்கள் தாண்ட பட்சத்துல மகான்கள் எங்க தீர்த்தா மாறுறாளோ அவளுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பின்பு இருக்கக்கூடிய படித்துறையில நாம தீர்த்தா மாறினா அதுவும் ஒரு புனிதம். ஏன்னா அவளுடைய திருமேனி சம்பந்தப்பட்ட தீர்த்தமாகவும் நமக்கு கிடைக்கிறது. அப்போ ஜலமானது தீர்த்தமாகுவது மகான்களுடைய ஸ்பர்சத்தாலே. அதனால்தான் ஸ்ரீரங்கத்தை வர்ணிக்கும் பொழுது கூட மாதவத்தோன் புத்திரன் போய் மரிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனையா குருவே கொடுத்தானோ சோதவத்தி தூய் மறையோ துறைபடிய தும்பி எங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனரங்கம் என்பதுவே என்று பெரியாழ்வார் சாய்கிறார். மகான்கள் சிஷ்டா அவா துறைபடிய தும்பி எங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனரங்கம் என்று பெரியாழ்வார் வர்ணிக்கிறார். அப்போ இந்த காளிந்தி, அதாவது இந்த யமுனை இருக்கு, யமுனைக்கு கிருஷ்ணனுடைய ஸ்பர்சம் மாத்திரம் இல்லை, சம்பந்தம் மாத்திரம் இல்லை, பரம பாகவதிகளான கோபிகளுடைய சம்பந்தமும் இருக்கு. அப்படிப்பட்ட தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு ஒரு பாடம், மணிவிளக்கைன்னு ஒரு பாடம். அணிவிளக்கை என்கிற பாடம் ஆயர் குலத்தினில் அணிவிளக்கு. அப்ப மோன இன்பம் நன்னா இருக்கும், அல்லது மணிவிளக்கை என்றும் அர்த்தம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆயர் குலத்தினில் தோன்றும், தோன்றும் என்று சொன்னதுனால அவன் திறக்கலை, அவன் தோன்றுகிறான். அச்சுத பாவனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம், அந்த பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் அச்சுத பானு, இவன் கிழக்கிலே உதித்திருக்கிறான். தேவகி பூர்வ சந்தியை, தேவகி ஆகிற பூர்வ சந்திய அதுல தோன்றுட்டான். சூரியன் கிழக்குல தோன்றான், சூரியன் கிழக்கிலே தோன்றுகிறான். ஆனா கிழக்குக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா திசை என்பது ஒரு தனி வஸ்து இல்லை, ஸ்பேஸ் தானே. திசைன்னு ஒண்ணு தனியா இருக்கான. நமக்கு வேலூர் கிழக்கு, வேலூருக்கு மெட்ராஸ் கிழக்கு, மெட்ராஸுக்கு வேலூர் மேற்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ பெங்களூர்ல இருந்து கிழக்க வேலூருக்கு, மெட்ராஸ்ல இருந்து மேற்கு. அப்போ அது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தானே. ஆகினால நாம சொல்லும் போது கிழக்கிலே உதிக்கிறான்னு சொல்றோம். ஆனா சூரியனுக்கும் அந்த கிழக்கு திசைக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது. அது மாதிரி நாமோ கர்மாதீனமாக ஒரு தாய் வயிற்றுல பிறக்கிறோம். அப்ப நமக்கும் அந்த தாய்க்கும் சம்பந்தம் உண்டு. ஆனால் தோற்றம் தான், தோன்றுகிறான். ஆனா இவன் கர்மாதீனமாக பிறக்கல. அதனால எப்படி கிழக்குக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இல்லையோ, ஆனால் கிழக்கிலே சூரியன் தோன்றுகிறான் என்று சொல்றோமோ, அது மாதிரி தேவகி என்கிற சந்தியிலே இவன் தோன்றினான் என்று சொல்றோம். இது பரத்துவத்தை சொல்றது. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து, அப்படி சம்பந்தம் இல்லாம பிறந்தாலும் தேவகிக்கு பால் சொல்றது, தேவகியுடைய சங்கிபானம் பண்ணான் இவன். அதுல இருந்து என்ன தெரியுது, பிறந்தது. நீர்மையை சொல்லும் பொழுதோ பிறந்தவாறும் என்று சொல்வார்கள் ஆழ்வார்கள். அவன் மேன்மையை சொல்லும் போது அவன் கர்மவசியன், கர்மாதீனமான பிறப்பு உடையவன் அல்லன் என்பதை காட்டும் பொழுது தோன்றிய ஆயர் குலத்தில் தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை என்று சொல்வார்கள். ஆகினாலே ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை அப்படின்னு சொல்லுகிறதுனாலே இவன் பரத்துவத்தை நினைக்கும் பொழுது கர்மவசியன் இல்லை என்பதை காட்டும் பொழுது அவனை தோன்றினவன் என்று சொல்கிறார்கள்.
கர்மவசம் இல்லாமல் சுசங்கல்பத்தால அவதரித்தாலும் அவளுக்கு பால் சுரந்தது, இவன் பால் சாட்டான், அவளால் அடியுந்தான் ஆப்புந்தான் என்பதை பார்க்கும்போது பிறந்த வாரம் என்று சொல்வார்கள். ஆயிரம் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, நான் என்ன ஒண்ணுன்னா மணிவிளக்கை என்று சொல்றதை விட அணிவிளக்கை என்று சொல்றதுல என்ன ஔச்சித்யம் என்று சொன்னால், பொதுவாக இவன் நிறைய இடத்துல பாசுரத்துல தன்னுடைய அப்பாவுடைய சொல்ல பயன்படுத்துவார். ஆயர்வாடிக்கு அணிவிளக்கே அமர்ந்து வந்தன் உழைவினாயே. அவர் அணிவிளக்கு என்கிற சப்தத்தை ஆயர்வாடிக்கு அணிவிளக்கு என்று, அங்க மணிவிளக்கு, ஆயர்வாடிக்கு அணிவிளக்கே என்றுதான் பதம். இங்க வேணா மணிவிளக்கு அணிவிளக்கு எப்படி வேணா பதச்சேதம் பண்ணலாம். ஆனா இவருடைய அப்பா ஆயர்வாடிக்கு அணிவிளக்கே என்று சாட்சிருக்கிறதுனால இங்கேயும் மணிவிளக்கு என்கிற பாடத்தை விட அணிவிளக்கு என்கிற பாடம், ஏன்னா அப்பாவுடைய பாடத்தை ஆண்டாள் பயன்படுத்துவதனால ஒன்றும், மோன இன்பம் கருதியும் அணிவிளக்கு என்கிற பாடத்தை கொள்ளலாம். அப்படி அணிவிளக்கை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாயை குடல் விளக்கம், தாயை என்கிற இரண்டாம் வேற்றுமைக்கு தாயினுடைய என்று உருவு மயக்கம். தாயினுடைய குடல், குடல் என்கிற சொல்லானது ஆகுபெயராலே வயிற்றை சொல்கிறது. தாயினுடைய, தாயை குடல் விளக்கம் செய்த, தாயினுடைய வயிற்றை விளக்கம் செய்த, பிரகாசிப்பித்த. உலகமெல்லாம் என்ன நோன்பு நோற்றாள்களோ, நல்ல பிள்ளையா மண்ணு புகழ் கௌசலைதான் மணிவயிறு வாய்த்தவனே என்று சொல்ற மாதிரியாகவும், நல்ல பிள்ளையை பெற்றால் என்ன நோன்பு நோத்தார்களோ இவளை பெற்ற வயிறுடையாள் என்று சொல்லக்கூடிய ரீதியில அதை ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். அதே அசத்த பெத்தம் அப்படின்னு சொன்னா அந்த என்ன சொல்லுவோம், ஆழ்வாரே சாய்க்கிறோம் பெரியாழ்வார். குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய் செற்றம் ஒன்று விடாத வங்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் துற்றி ஏழுலகுண்ட பூமணி வண்ணன் தன்னை தொழாதவர் பெற்ற தாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே. அம்மா வயிற்ற புண்ணாகிட்டாய்வார். ஒரு நாம யாரோ ஒருத்தர் கையில வெறும குடத்துல ஜலத்து வச்சிருந்தா, ஏன்டா ரோஷனம் பண்ணிட்டு ஸ்தல சுத்தி பண்ணிட்டு துவையா இல்லை, அதுக்கு அனாவசியமா குடத்துல இருக்க தண்ணிய தூக்கி நிக்கிற என்று லோகத்துல சொல்றோம். ஒருத்தர் காரணம் இல்லாத ஒரு வெயிட்டை தூக்கிட்டு நம்ம அவளை பார்த்து என்ன சொல்றோம், ஏன்டா ஸ்தல சுத்தி பண்ணி குடத்தை வைய, எதுக்கு அனாவசியமா கையில தூக்கிட்டு இருக்கே அப்படின்னு அவன் சொல்றோம், லோகத்துல சொல்றோம். அப்போ அனாவசியமா தூக்கூடாது. அப்போ ஒரு தாயா இருக்கிற 10 மாசம் தூக்குறா, ஒரு குழந்தைய 10 மாசம் தூக்குறா, அது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம். அப்புறம் தூக்கத்தை விடுறா, அப்புறம் வளர்க்குறா. இவ்வளவு பண்ணா விட்டு ஒரு சின்ன குடத்தையே 2 நிமிஷம் அதிகம் தூக்கி வச்சா காரணம் இல்லாத தூக்கிட்டா தலை சுத்தி பண்ணி வைய அப்படின்னு சொல்றோம். 10 மாசம் ஒரு குழந்தைய ஊத்தி சுமக்கிறால, அவன் சாத்விகனா இருந்து தர்மிஷ்டனா இருந்து நேர்மையானவனா இருந்து ஒழுக்கம் உள்ளவனாக இருந்து பண்டிதனானா அவன் என்ன பண்ணா, அவளுக்கு சந்தோஷம், அவளும் ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும்னு சந்தோஷப்படுவள். அந்த வயது சுமந்ததுக்கு ஒரு பலன் இருக்கு. அப்போ அனாவசியமா அவள் சுமக்கலை என்று ஆகும். அதே அவன் அசத்தா இருக்கான், நேர்மை இல்லாம இருக்கான், பக்தி இல்லாம இருக்கான், ஒழுக்கம் இல்லாம இருக்கான், அவனால சமுதாயத்துக்கும் கெடுதல் இருக்கு அப்படின்னா அவள் வயத்தை புண்ணாக்கினவன் அவன் என்றுதானே சொல்றான் லோகத்துல. அப்படி இல்லாமல் இவன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, லோகத்திலெல்லாம் பிரளய காலத்திலே தன் வயிற்றிலே வச்சு தரிக்கக்கூடிய எம்பெருமானை தன் வயிற்றிலே சுமந்தார். நாமெல்லாம் 9 மாசம் 10 மாசம் 270 நாள் நம்ம அம்மாலாம் சுமந்தான்னு சொன்னா, 12 திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாங்கினால் என் இளங்கொங்கை அமுத மூட்டி எடுத்து யான் பொன் நடினோக புலரிய காணில் கண்ணென்பின் என் ஜெய பிள்ளையை போக்கினேன், என் மணிவண்ணனை போக்கினேன், எல்லே பாவமே என்று சாகிற. 12 மாசம் சுமந்த குழந்தை பாலூட்டி தாராட்டி வளர்த்தேன், இப்ப அவனை காட்டுக்கு அனுப்புறேன் என்று பெரியாழ்வார் காட்டுக்கு அனுப்புறதுக்கு, கிருஷ்ணனை காட்டுக்கு அனுப்புறதுக்கு கஷ்டப்படுறேன். நம்மெல்லாம் 10 மாசம் அம்மா சுமந்தா அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணன் 12 மாசம், ராமனும் 12 மாசம், கிருஷ்ணனும் 12 மாசம். தலத்து துவாதசே மாசேன்னு வால்மீகி ராமாயணத்திலையும் 12 மாசம் மண்ணுப்புகழ் கௌசலன் மணிவயிரில் இருந்தான் பகவான். இங்கேயும் திருவயிற்றுல அவன் 12 மாசம் இருந்தான். ஆகையினால தாயை கூட விளக்கம் செய்த தாமோதரனை. ஆனாலும் அது கடைசியில பிள்ளை நன்னா இருந்துட்டான்னா பின்னே 2 மாசம் இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரியாக, பிள்ளை கெட்டவனாக இருந்தானா 10 மாசம் சுமந்ததும் வியர்த்தம்,
அம்மா வயிற்ற புண்ணாக்கினவன் சொல்றோம். இப்படிப்பட்ட பிள்ளைய இன்னும் 2 மாசம் கூட சுமக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோ அம்மா, அதுக்கு இன்னொரு அர்த்தமா சாய்கிறேன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, புத்தமூர் சுவாமி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, வாயை காட்டின போது பகவான் அவளுக்கு வாயை காட்டின போது, கிருஷ்ணன் வாய அம்மாவுக்கு காட்டுவது, மண்ணு தின்ன போது வாயை காட்டின போது, அல்லது ஐய நாவழித்தாளுக்கு அங்காண்டிட வையமேலும் கண்டால் பிள்ளை வாயுவே, கையும் காலும் கடார நீர் பைய ஆட்டி பசும் சிறு மஞ்சளால் ஐய நாவழித்தாளுக்கு அங்காண்டிட வையமேலும் கண்டால் பிள்ளை வாயுவே. பல தடவை இப்ப அம்மாவுக்கு வாயில வையத்தை காண்பித்தான். நாக்கு வலிச்சு பல்லு தேய்ச்சி விட்டு நாக்கு வலிக்கிற காலத்துல காட்டு அப்படின்னு நாக்க வலிக்கும் போது பகவான் அவளுக்கு இவளுக்கு அம்மாவுக்கு லோகங்களை எல்லாம் காட்டினா வயிற்றுல. வெண்ணை திரும்பிட்டு திருடலேன்னு சொல்லும் போது வாயத்தர அப்படின்னு சொல்லும் போது காண்பிட்டான். இப்படி பல தடவை அம்மாவுக்கு காமிச்சிருக்கான். தாய்க்கு குடல் விளக்கம் செய்தான், தன்னுடைய வயிற்றை காண்பித்தான். தன் வயிறு சாதாரண வயிறு இல்லை, லோகத்துல இருக்கும் அவருடைய வயிறு மாதிரி இல்லை. இது பழைய காலத்துல சர்வ வஸ்துக்களையும் தன்னுடைய தண்டத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வயிறு இது. தாயை குடல் விளக்கம், தாய்க்கு குடல் விளக்கம், தன்னுடைய வயிற்றினுடைய பெருமையை காட்டிய தாமோதரனை. தாமோதரன் சப்தம் இருக்கு. தாமோதரன் என்று சொன்னால் தாமம் கயிறு, உதரே எஸ்எஸ்ஆ, எவனுடைய வயிற்றுல கயிறு இருக்கோ அந்த கயிறு என்பது அதனால ஏற்பட்ட தழும்பு சொல்லிட்டு, வயத்துல தழும்பு உடையவன், அது அவனுடைய நீர்மையை சொல்லக்கூடியது. அதுக்கு மேன்மையை சொல்லும் போது தாமானி லோகநாமானி என்று உலகத்தை சொல்றது. தாமன்ற சப்தத்துக்கு கயிறுன்னு ஒரு அர்த்தம், தாமன்ற சொல்லுக்கு உலகம் என்று ஒரு அர்த்தம். உலகத்தை எவன் வயிற்றிலே வைத்துக் கொண்டிருக்கிறானோ, கிருஷ்ணாவதாரத்துல இது ஒண்ணும். பகவானுக்கு ஏற்கனவே தாமோதரன் பெருமை. அப்போ யாரோ ஒருத்தர் முக்கூர் ஐஷியர் கேட்ட, முன்னாடி எல்லாம் திருவிக்ரமாவதாரத்துக்கு முன்னாடி எத்தனை திருமணம் இருந்தா, யசோத கிருஷ்ணனை உரல்ல கட்டி அவன் வயிற்றுல தழும்பு ஏறதுக்கு முன்னாடி எத்தனை திருமணம் இருந்தா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா ஏன்னா தாமோதராயணம் சொல்லி திருமணம் எடுத்துக்கிறோம். அப்போ உரல்ல கட்டுறதுக்கு முன்னாடி 11 திருமணம் தானே எடுத்துக்க முடியும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த திருநாமம் இருந்தது. அது வியூக பெருமானுடைய திருநாமம். அது 12 வியூக மூர்த்தியுடைய திருநாமம். திருநாமத்தை கேசவாதி நாமங்கள் வியூகமூர்த்தியுடைய திருநாமம். அதை சொல்லி தியானம் பண்ணி நம்ம உடம்புல பகவானை இது பண்ணிக்கிறோம், சுத்திப்படுத்திக்கிறோம். நம்ம திருமண் காப்பு சாத்திட்டு அதுக்கு அந்த தாமோதரன்ற சப்தத்துக்கு வேற அர்த்தம் உண்டு. உலக, அதாவது ஏற்கனவே இந்த திருநாமத்துக்கு புதுசாக ஒரு சகசநாமத்துல தாமோதர சப்தம் இருக்கு. அப்போ அங்க தாமோதர சப்தத்துக்கு உலகத்தை எல்லாம் பிரளய காலத்திலே வயிற்றிலே வைத்துக் கொண்டிருந்தவன் எவனோ என்ற அர்த்தம். இப்போ தாம சப்தத்துக்கு கயிறுன்னு அர்த்தம் இல்லை. கிருஷ்ணன் ஆனா என்ன ஆகுது, ஒரு சொல்லு ஏற்கனவே இருந்த சொல்லு கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் அதே பகவானுக்கு அது இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சொல்லாக மாறுது. பிரளய காலத்திலே வயிற்றிலே எல்லாத்தையும் வைத்துக் கொண்டிருந்தவன் என்கிற அந்த திருநாமத்துக்கு அது என்னத்தை சொல்றது, பரத்துவத்தை சொல்றது, பகவானுடைய பரத்துவத்தை சொல்றது. அவன் தான் பரம் என்று காட்டுறது. ஒரு இடைச்சி அவள் பகவானை கட்டுட்டா உரல்ல தழும்பு வந்தது அப்படின்னு சொன்னா அது அவனுடைய நீர்மையை காட்டுறது. ஆனா இப்ப லோகத்துல தாமோதரன் சொல்லிப்பாரோ அந்த பரத்துவத்தை சொல்லக்கூடிய அர்த்தத்தை யாரும் யோசிக்க மாட்டார். இந்த இவ கட்டினது, யசோதை கட்டினது தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது மாதிரி வாசுதேவன் திருநாமம் பகவானுக்கு. இப்படி பல திருநாமங்களுக்கு கிருஷ்ணாவதாரம் பண்ணா விட்டு இன்னொரு அர்த்தம் கூறின்றது. வாசுதேவன் சப்தத்துக்கு சர்வத்திர வசதி வாசுகு வாசுஷாசு தேவஷா, எல்லா இடங்களிலேயும் வசிக்கக்கூடியவன். அப்படி எல்லா இடங்களிலேயும் வசித்தாலும் தத்தத தோஷைகி அசம்ஸ்பிருஷ்டன், அதாவது பகவான் சேதனாச்சேதனங்களிலே வசிச்சாலும் சேதனங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களோ அது மாதிரி அச்சேதனத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களோ அவனை தற்றதில்லை, அவனிடத்துல தற்றதில்லை என்பதை சொல்லக்கூடியது வாசுதேவன் அப்படிங்கிற திருநாமம். சர்வத்திர வசதி வாசுகு,
அப்படின்னா எல்லா இடத்துலையும் வசிக்கிறான்னு வாசு சப்தத்துக்கு அர்த்தம். வசிச்சாலும் அவனுக்கு அந்த தோஷம் தட்டுறதில்லை அந்த சொல்றது தேவசப்தம். அப்படிப்பட்ட உயர்ந்த திருநாமம் வாசுதேவன் திருநாமம். கிருஷ்ணன் அவதாரம் பண்ணாவது என்ன பண்றோம்? வசுதேவ சுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று சொல்றோம். இப்போ அந்த வாசுதேவன் என்கிற சப்தத்துக்கு வசுதேவனுடைய அபத்தியம் குமார், வசுதேவனுடைய பிள்ளை என்கிற அர்த்தம் கூடிண்டு. அப்போ ஏற்கனவே வாசுதேவன் திருநாமம் அதுக்கு இன்னொரு அர்த்தம் கூடிட்டு, ஏற்கனவே தாமோதரன் என்கிற திருநாமம் வியூகமூர்த்திக்கும் உண்டு, அதுக்கப்புறம் பழைய காலத்துல வயிற்றுல வச்சிருக்கின்ற அர்த்தமும் உண்டு. அதுக்கு தாம்பகயத்தை வயிற்றுல, தாம்பகையனுடைய கழும்பை வயிற்றில் கொண்டவன் என்கிற ஒரு அர்த்தமும் கூடிந்தது. அதனால அப்படிப்பட்ட அப்போ உத்தமூர் சுவாமி காமிச்ச பிரகாரம் நீர்மையை சொல்லக்கூடிய தாய் என்ன நோன்பு நோற்றாள்களோ இவளை பெற்ற வயலுடையாள் என்கிற பொருளை சொல்லும் பொழுது தாமோகர சப்தத்துக்கு நீர்ம பிரகாரம் அர்த்தம் பண்ணணும். அதாவது உரல்ல கட்டினதா அர்த்தம் பண்ணணும். மையமேலும் கண்டால் பிள்ளை வாயுல என்று சொல்லும் பொழுது அந்த தாமோதர சப்தத்துக்கு உலகத்தை எல்லாம் பழைய காலத்துல, ஏன்னா அவன் வயத்துல உலோகத்தை காண்பித்தான், அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் என்று உத்தமூர் சுவாமி சாட்சியில தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நான் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவார் என்றவும் தீயினில் தூஷாகும் செப்பு. தூயோமாய் வந்து நாம் தூய்மாய் வந்து, தூய்மை என்பது இங்கு ரெண்டு விதம், புற தூய்மை அக தூய்மை ரெண்டு அவசியம். அதாவது ஒரு சில வியாக்கியானங்கள்ல இதுவே போறோம் மனசு தூய்மையே போறோம் என்கிற மாதிரி இருந்தாலும் கூட அவனே பிராபகன் அவனே பிராபியம் என்கிற எண்ணம் முக்கியம் என்று அர்த்தம். அதால அக தூய்மை ரொம்ப முக்கியம். அக தூய்மை இல்லாமல் புற தூய்மை இருந்து பிரயோஜனம் இல்லை. நேற்று கூட சொன்னோம், சுவாமி தேசிகன் ரிஷி சுக்தி கங்கைக்கு சுத்தாச்சார தபோவனைகா பிரஜான சைலாஸ்ரிதா பத்மாகாந்த பதஸ்பிருகா சுரநதி நித்யாபிஷேகோத்வர அத்தியாத்மஸ்ருதி சிந்தனேன தபசா நிர்தூத தோஷப்புமா கஸ்மை புத்திர கமிஷதி ஸ்திதி விமாம் கஸ்மை நிர்தேக்ஷதி அப்படின்னா சுவாமி தேசிகனை 25 திவ்யதேசத்தை பாடியிருக்கார். அந்த 25 திவ்யதேசத்துடைய ஸ்லோகங்கள் தமிழ் பாடல்கள் ஒண்ணு கூட்டினா பெரிய திருமொழிக்கு அதிகமாக இருக்கும். நதிகளை எல்லாம் வர்ணிச்சிருக்கார். மற்ற எந்த ஆச்சாரியாலும் அவ்வளவு நதிகளை வர்ணிச்சதில்லை. அத்தனை புண்ணிய நதிகளையும் சுவாமி வர்ணிச்சிருக்கார். ஆனா அவரே பத்மாகாந்த பலஸ்திகாசனதி கஸ்மை புத்திர கமிஷதி, அங்கெல்லாம் எதுக்கு போனோம்? கங்கை கிட்ட எதுக்கு போனோம்? பத்மாகாந்தனுடைய திருவடிகளிலே ஆசை என்கிற கங்கையிலே பிரதிதினம் குளிப்பவனாக நீ இருந்தால் அந்த கங்கைக்கு போவனான்னு சொல்றேன்னா அந்த கங்கைக்கு போவனான்றது தாற்பயம் இல்லை. அகத்தூய்மை ரொம்ப முக்கியம். அங்க போனா கூட கலிதோஷத்தினால அதெல்லாம் கலக்கப்படலாம். ஆனா ஹிருதயத்தை எவ்வளவுதான் கலியுகம் சுத்தி இருக்கட்டும், நம்ம ஹிருதயத்துல இப்போ ஆச்சாரத்துல கூட சொல்றேன், அதாவது தேச காலத்தால ஏற்படைய எவ்வளவு ஆச்சார பருவம் ஏற்பட்டாலும் ஒரு சில ஆச்சாரங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ காத்தால எழுந்துக்கும் போது ஹரிநாமத்தை சொல்லிட்டு எழுந்துக்கிறதுக்கு எந்த கலியுகமா இருந்தாருன்னா, பிளாட்ஸ்ல இருக்கேன், நான் 10வது ஃப்ளோர்ல இருக்கேன், எனக்கு கணச்சலம் இல்லைன்னு சொன்னாவானா தேசத்து மேல காலத்து மேல சொல்ல சொல்லலாம். ஆனா ஹரிஹரின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறதுலையோ மாதவாய நமகான்னு சொல்லிட்டு க்ஷீரசாகர சொல்லி தூங்குற இந்த அனுஷ்டானத்துலாம் என்ன பண்ணும்? மனசு வாக்கு காயத்தால பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள்ல மனசால பண்ணக்கூடிய அனுஷ்டானத்துக்கு கலியுகம் பூர்வ யுகம் தேசம் காலம்லாம் வராது. எத்தனையோ அனுஷ்டானங்கள் நல்ல அனுஷ்டானங்கள் நாம எந்த நிலையில இருந்தாலும் பண்ணலாம், அப்படி இருக்கு. அதனால இப்ப தூயோமாய் என்று சொன்னால் முக்கியம் சுவாமி தேசியனுக்கு கங்கைக்கு போய் தீர்த்தாமாடாது, அது மாதிரியாக திவ்யதேசம் போய் சேவிக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அவைகளுக்கெல்லாம் கூட கலிதோஷங்கள் ஏற்படலாம், அதெல்லாம் இருக்க வேண்டிய நிலையில இல்லாமல் போகலாம். ஆனால் உன் ஹிருதயத்தை நீ சுத்தமா வச்சுக்கலாம். ஆகினாலே அந்த கங்கைக்கு இன்னொன்னு அந்த கங்கையில தினம் தீர்த்தாம முடியாது. எனக்கோ ஆயுஷ்ல 2 தடவை தான் கங்கையில தீர்த்தாமாடலாம், 4 தடவை தீர்த்தாமாடலாம். ஆனா இந்த பத்மாகாந்த பதஸ்பிருகா சுரநதி இருக்கு, அதுல நிச்சயம் தீர்த்தாமாடலாம். ஒரு நாளைக்கு 10 தடவை கூட தீர்த்தாமாடலாம். இன்னொன்னும் இந்த பகவானிடத்துல பக்தி என்கிற அது நனையணும், ஆசை அவன் திருவடி அடையணும், கைங்கரியம் பண்ணணுன்ற இந்த கங்கை இருக்க, இந்த கங்கை இருந்துச்சுன்னா அந்த கங்கைக்கு போகாட்டாலும் பரவாயில்ல, அங்க போனாலும் முழு பலன் கிடைக்கும்.
அதனால இது ரொம்ப முக்கியம் என்று சொல்றதுல நோக்கமே தவிர அது மாதிரி எந்தெந்த இடத்துலாம் ஹிருதய சுத்தி போரும் அப்படின்ற மாதிரி சொன்னா இப்ப தூயோமாய் வந்து என்று சொன்னால் அனன்ய பிரயோஜனாக வந்துதான் தூய்மை. அதாவது பகவான் இடத்துல போய் பிக்ஷை கேட்டு வரான், மகாராஜான்னு சொல்ல நினைக்கிறான். மகான்னு அவன் உச்சரிக்கும் போதே இங்க பிக்ஷை போட்டா ராஜா சப்தத்தை உச்சரிக்க மாட்டான். பிக்ஷதா உழுத்த என்னத்துக்கு ராஜான்னு சொல்லணும்னு வாய மூடிடுவான். அப்போ நீங்க பிக்ஷை போடாத வரை 10 தடவை மகாராஜான்னு சொல்லுவான். அப்ப அது என்ன தெரியுது? அது மாதிரி ஆயிடும் பகவான். நாம அனன்ய பிரயோஜனாக இல்லை என்று சொன்னால் அது ஒரு தூய்மையற்ற தன்மை. அப்ப அனன்ய பிரயோஜனாக இருக்கிறது என்பது முக்கியம். ஆனா அதுக்காக மற்ற ஆச்சாரம் தீர்த்தா மாறுது இதெல்லாம் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. அதாவது முக்கியம் எதுன்றதுக்காக அவ அப்படி சொல்றாரு தவிர அதை அதிசயோக்தியாக பண்ணி ஆச்சாரங்கள் எல்லாம் தேவையில்லைன்ற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. அந்த பக்திகள் எல்லாம் தூயோமாய் வந்து ஆசையோட வரணும். அகத்தூய்மை ரொம்ப முக்கியம். அந்த அகத்தூய்மை இருக்கணும். பகவத் விடயத்துல அவன் பிரீச்சமாக விரதத்தை அனுஷ்டிக்கணும். அனன்ய பிரயோஜனாக இருக்கணும். இதுக்கு மேற்பட்ட தூய்மை ஒண்ணும் இல்லை. அப்படின்னா அர்த்தம் இது ரொம்ப முக்கியம் என்று அர்த்தம். ஆகையினால தூயோமாய் வந்து தூயோமாய் சென்று இருக்கணும். ஒன்று தூயோமாய் வந்து என்று சொன்னால் இப்ப மீட்டிங் முடிஞ்சது, எல்லாரும் போய் தூங்குவோம். தூங்கிட்டு நாளை காத்தால ஒண்ணு கூடுவோம். நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே ஒண்ணு கூடுவோம். தூயோமாய் வந்து இப்போ இந்த அவையை முடித்து கொண்டு நாமெல்லாம் இந்த சங்கல்பம் பண்ணிட்டோம். நன்னா பண்ணியாச்சு. இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு அவாத்துக்கு போவோம், படுத்து தூவோம், அலாம் வச்சுப்போம். பின்மால 3:30 மணிக்கு எழுந்து நாம எல்லாரும் ஒண்ணு கூடுவோம். மறுபடி வந்து தூயோமாய் வந்து அப்படின்னு ஒரு அர்த்தம். அல்லது தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது தூயோமாய் சென்று பகவானுடைய சன்னதிக்கு சென்று தூமலர் தூவி தொழுது வாயினால் அவனை பாடி மனத்தினால் சிந்திக்க போயபடியும் பூதருவான் என்றாலும் தீயினில் தூசாகும் என்று சொன்னான்னா பகவான் இருக்கக்கூடிய சந்நிதி தான் நம்முடைய இடம். அப்ப தூயோமாய் சென்று என்று சொன்னால் அது வேற இடம்னு அர்த்தமாகும். பகவத் சந்நிதி தான் தனக்கு இருக்கக்கூடிய இடம். உண்மையான இடம் எதுன்னா நம்ம இல்லை, பகவானுடைய சந்நிதி தான் நாம் இருக்க வேண்டிய இடம். கோவில் இருந்தா கோவில் தான் நமக்கு இருக்க வேண்டிய இடம். ஆனா கோவில்ல ராத்திரி தூங்க முடியாதுன்னா ஆத்துக்கு வந்து தூங்கணும். அப்படி சொல்ற மாதிரியாக தூயோமாய் ஆஜகாமம் முகூர்த்தேன எத்தனை ராம சலக்ஷ்மணா சென்று சேர்ந்தான்னு சொல்லணும். 4 ராட்சசர்களோடு விபீஷணாழ்வான் ராமன் இருக்கும் இடத்தை சென்றான், அடைந்தான் என்று சொல்ல வேண்டும். சென்று சேர்ந்தான் என்று சொல்ல வேண்டும். ஆனா வால்மீகி பகவான் என்ன சொன்ன, ஆஜகாமா வந்து சேர்ந்தான் என்று சொன்ன. அவனுக்கு லங்கை தன்னிடமாக எண்ணம் இல்லை. இந்த இன்னண்ட சேத்துக்கரை பகவான் எங்க இருந்தாரோ அதை தன்னிடமாக எண்ணி வந்தான் என்று சொல்ற ரீதியில தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது நாம் தூய்மையான மிக்க சீர் கொண்டறித்த பூங்குலகம் என்று சொல்லக்கூடியதாகவும் சாஸ்திரத்திலே பகவானுக்கு இதை பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது என்கிற நியமத்தோடு கூடினதாகவும் அதையெல்லாம் விட தூமலர் தூவி அந்த புஷ்பத்தினுடைய உயர்வு தாழ்வை விட பிரேமத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். பண்ணக்கூடிய வஸ்துவிலே இடும் பொருளிலே வாசிய பகவான் பார்க்கறதில்லை, இடுகிறவன் உள்ளத்துல வாசிய பார்க்கிறான். தூமலர் தூவி தொழுது வணங்கி வாயினால் பாடி, அப்போ 3 கர்மத்தையும் சொல்லிட்டார். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அப்போ இது எல்லாத்தையுமே வாயினால்தான் பாட முடியும், காதால பாட முடியாது. மனதினால்தான் சிந்திக்க முடியும். சிந்தித்தல் என்பது மனதோட பிரவೃತ್ತಿ செயல் வியாபாரம். பாடுதல் என்பது வாயினுடைய வியாபாரம். அப்போ காய்கம் செல்லுதல் என்பது உடம்பினுடைய வியாபாரம். வாயினால் பாடினாள் எம் எஸ் சுப்புலட்சுமி வாயினால் பாடினாள் அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? மனதினாலே சிந்தித்தார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இருக்கு? எல்லாரும் மனசால் தானே சிந்திக்க முடியும், வாயால தானே பாட முடியும் என்று சொன்னால் இது எதை சொல்றது அப்படின்னு சொன்னா வாய் படைத்த பலனை பெற்று நாம் தூயோமாய் சென்று அவன் சந்நிதிக்கு சென்றதனாலே தொழுது சந்நிதிக்கு நடந்து சென்றது, அவனை விழுந்து விழுந்து வணங்கிறது, இதனாலே சரீரம் பெற்றக்கூடிய பலனை பெற்றோம். காய்க்கு கைங்கரித்தினாலே சரீரம் பெற்ற பலனை பெற்றோம். வாயினால் பாடி என்பதனாலே
உண்ண கண்டதம் ஊத்தை வாய்க்கு கவலம் உந்துகின்றார்களே என்று ஆழ்வார் சாய்க்கிறாரே, விளக்கி நாய்க்கு இருமினீரே. அதனால அவன் பகவான ரங்கனை பத்தி பேசாதவன் சாட்டான்னா புல்லை திரும்பினேன். அவன் சாதம் சாப்பிடும் போது அந்த சாத்த விளக்கி புல்ல அவன் வாயில நொந்துங்கோல் என்றெல்லாம் ஆழ்வார் சாய்க்கிறாரே, அப்படி பலனற்று போறது. ஆகினாலே என்ன கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் எண்ணெயிலாது போய் உண்ண கண்டதும் ஊத்தை வாய்க்கு கவலம் உந்துகின்றார்களே என்று பெரியாழ்வார் சாய்கிறார். அப்படி வாயினால் பாடி என்று சொன்னால் ஆடுவதற்காகவே ஏற்பட்டது இது. ஆகினால அப்படிப்பட்ட வாய்ப்பற்ற பலனை பெற்று வாயினால் பாடி என்று சொன்னால் நாம் செல்வதனாலே கால்னுடைய பலனை பெறுவோம், சொல்வதனாலே உடம்புடைய பலனை பெறுவோம், சாஷ்டாங்கமாக சேவிக்கிறதுனாலே வாயினாலே பாடுவதனாலே வாயை குறித்ததான பலனை பெறுவோம், மனதினால் சிந்திப்பதனாலே பகவான் மனசை குறித்ததுக்கு உண்டான பலனை பெறுவோம், இப்படி அதற்கு உண்டான பலனை பெறுவோம். அப்படி இப்படி பண்ணால் போய பிழையும் புகுதருவார் என்றவும் தீயினில் தூஷாகும் என்று சொல்றார். இதனுடைய விவரணத்தை நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதி பாதுகா சேவக ஸ்ரீவன் ரகோபஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ரகோபஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.